மென்டார் ரமேஷ் பிரபா நேயர்களுக்கு வணக்கம். அட்மிஷன் அட்வைஸில் இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு வந்து சுட சுட. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, நம்மளை எப்பவுமே அப்டேட்டடாக வச்சுக்கிறது அதுதான் ஒரு எப்போவுமே வாழ்க்கையில் சக்ஸஸாக இருக்கும். அட்மிஷன் நேரத்தில் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க வந்து அட்மிஷன் நேரத்தில் அடுத்தடுத்து புது 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 டெவலப்மெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ வரும்னு தெரியாது, ஏன் வரும்னு தெரியாது. உதாரணமாக லாஸ்ட் டேட் திடீர்னு ஒரு 7 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. பணம் கட்டுறதுக்கு ஒரு 5 நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி லாஸ்ட் டேட்டு முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான், அந்த கோர்ஸை மிஸ் பண்ணிட்டோன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு 6 நாள் திடீர்னு டைம் கிடைக்கும். ஏதாவது ஒரு திடீர்னு அப்டேட் வந்து நமக்கு கம்யூனிகேஷனில் வரும். ஸோ இந்த மாதிரியான சடன் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று மீடியா மூலமாக தெரிஞ்சுக்கலாம். பேப்பர்களில் இந்த தகவல் வந்துக்கிட்டே இருக்கும். நியூஸ் சேனல்ஸ் பார்த்தோம்னா அந்த தகவல் வந்துட்டு இருக்கும். இல்லை நீங்கள் டிஜிட்டல் மீடியாவில் தொடர்புடையவராக இருந்தீங்கன்னா அதில் அது ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து நமக்கு வந்து பல நேரங்களில் பயன்படும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணமாக ஒரு லாஸ்ட் இயர் நடந்த 2 உதாரணங்களை சொல்கிறேனே. உதாரணமாக நம்ம இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் சடனாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு இன்ஜினியரிங் மற்ற இதில் வந்து 7.5% இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னு ஒரு திடீர் அறிவிப்பை கொடுத்தது. ஸோ இப்போ இது வந்து நம்ம அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். பட் நமக்கு அப்ளை பண்ண அவகாசம் இருந்த காலகட்டத்தில் இது முடிஞ்சிச்சு. அதே மாதிரி லாஸ்ட் இயர் இன்னொரு விஷயம் நடந்தது. என்னன்னாக்க, எம்பிசியில் வந்து எம்பிசி 1 இயர்னு எம்பிசி வின்னு ஒன்று தனியாக பிரித்து அதற்கான ஒரு உள் இடஒதுக்கீடு. இதெல்லாம் நம்ம அட்மிஷன் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கும் போது வந்த டெவலப்மெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னா மட்டும்தான் நமக்கு வந்து தெரிய வரும். அதே மாதிரி இன்றைக்கி எல்லா அட்மிஷனும், அது இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், மெடிக்கலாக இருக்கட்டும், அக்ரியாக இருக்கட்டும், லாவாக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், அத்தனை +2 தாண்டின கல்லூரி அட்மிஷன்ஸுமே ஆன்லைன் அட்மிஷன்ஸாக மாறிடுச்சு. இப்போ ஆன்லைன் அட்மிஷனாக மாறிட்டதால் எல்லா கம்யூனிகேஷனுமே டிஜிட்டல் கம்யூனிகேஷன் தான். ஒரு காலத்தில் மாதிரி ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னே லெட்டர் வரும் வீட்டுக்கு, நீங்கள் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம், இத்தனாம் தேதி மார்க் ஷீட்ஸோடு வந்து ஃபீஸ் கட்டுங்க அல்லது சேருங்கலாம். இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. 2 கம்யூனிகேஷன் தான். உங்களோட மொபைல் ஃபோன், உங்களோட மெயில் ஐடி, இந்த 2க்கு மட்டும்தான் கம்யூனிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மொபைல் ஃபோன் பெரும்பாலும் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸே வச்சுருக்காங்க. இல்லையா, யார் மொபைல் ஃபோனை கொடுத்துருக்கீங்களோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். மெயில் ஐடி அதே மாதிரி உங்கள் மெயில் ஐடி கொடுத்துருந்தா ஓகே. இல்லை அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி அக்கா அது எதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனே வச்சுங்களேன், உங்கள் சர்டிஃபிகேட்டில் ஒரு டெஃபிஷியன்சி இருக்குது, ஒரு குறைபாடு இருக்குது, இதை தயவுசெய்து உடனடியாக சரி பண்ணிவிடுங்கன்னு சொன்னால் உங்கள் மெயிலுக்கும் உங்கள் ஃபோனுக்கு மட்டும்தான் அந்த கம்யூனிகேஷன் வரும். ஸோ அதனால் அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஓவரால் என்ன டெவலப்மெண்ட் நடக்குதுங்கிறத மீடியாவில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்கள் சார்ந்து என்ன தனிப்பட்ட பிரச்சனைகள் என்ன கம்யூனிகேட் ஆகிட்டுருக்குங்கிறத உங்கள் மொபைல்லையும் உங்கள் மெயில்லையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஒரு அட்மிஷன் ப்ராசஸ் முடிஞ்சு நம்ம ஒரு கல்லூரியில் சேர்கிற வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து அப்டேட்டடாக இருந்துக்கிட்டே இருக்கணும். கவனமாக இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பயனுள்ளது நினச்சிங்க உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்க, அவர்களும் பார்த்து பயனடையட்டும். மென்டார் ரமேஷ் பிரபா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்போவே பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.